நான் உண்மையின்படி மூடியோல் படிப்பிச்சா சட்டப்பள்ளிக்கு வர்றேன். மூடியோல் பாடம் என்னன்னு சொன்னா ஒரே நாள்ல நோட் சொல்லலாம். ஆனா பாடத்தை ஃபுல்லா கிளியர் பண்ணலாம் நான் கஷ்டம் சரியா. என்ன கேள்வி செஞ்சாதான் கிளியர் ஆகும். சோ அதால சட்டப்படம் செய்ய போறோம். சட்டப்படம் என்னன்னு சொன்னா ஒரு இதுக்கு தகைப்பெறிப்படம் வரைய போறோம். சரிதானே? அந்த கேள்வி தான் செய்ய போறோம். சரி. அது பெரும்பாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான கேள்வி கிடக்குறா. சரியா? சட்டப்படம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் கனகளி செஞ்சிருப்பேன். அந்த கனகளில தெரியுதா உங்களுக்கு நான் எல்லா கேள்வியும் செஞ்ச இதுல சொல்றேன் எல்லாமே 2 வாய்ப்புள்ள வரும். அப்படித்தானே சொல்றேன் நான் எல்லா பாடத்துலயும். அப்படி 3 விதமான படம் இருக்கு. உங்களுக்கு கேள்வியா கேட்கிறேன்னா 3 விதமான கேள்வி இருக்கலாம். அந்த 3 விதமான கேள்விக்கும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே சேம் தான். சரியா? சட்டப்படம் வரைகிறது ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. அது அந்த என்ன வித்தியாசம் அதை சொல்லி போட்டு அப்புறம் ஒரு சட்டப்படம் நம்ம தகைப்பெருப்படம் வரைஞ்சு காட்டினாலே உனக்கு கிளியர் ஆகிடும். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு நான் 2 சட்டப்படம் செஞ்சு விடுறேன். அதுலயே ஃபுல் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரிதானே? சரி. அதுலயும் நான் சொன்னேன் தானே சட்டப்படல்னு சொன்னா என்னன்னு சொன்னாடா கோள்களால் லேசான கோள்களால் மூட்டிய உருவங்கள் ஆக்குறதா சட்டப்படும். மூட்டிய உருவங்களை கொண்ட ஒரு உருவத்தை ஆக்குறதா சட்டப்படும். சரிதானே? மூட்டிய கோள்னு சொன்னா வெறுமை 2 கோலம் இப்படி பிணைஞ்சு விடுறதா மூட்டிய கோள். சரிதானே? சரி. இப்ப நான் சும்மா உதாரணம் சொன்னேன். இது அந்த 3 விதமான கேள்வி என்ன. இப்ப நான் கீறுறதுக்காண்டி படம் இப்படி வடிவத்துல இந்த வடிவத்துல இருக்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா ஒரு வித்தியாசப்படுத்துற கிடைக்கிறப்போ சரிதானே. இப்படி ஒன்று இப்படி ஒன்று சுவர் இப்படியும் சரிதானே. இப்படி உனக்கு 3 விதமான கேள்விதான் வரலாம். இப்ப சிப்பின்னு சொல்றேன் உருவங்களை பார்க்காதீங்கோ. சரியா? உருவங்களை பார்க்காதீங்கோ. என்னத்த பேருன்னு சொன்னா இங்க ஒரு நிமிஷம் ஒரு இது இப்படி ஒரு தக்கைக்கு மேல வச்சிருக்க மாதிரி 2 முனைக்கு மேல வச்சிருக்கு. சரி. இப்ப இதுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா உனக்கு வித்தியாசப்படுறதுக்கான இந்த 3 படமும் என்ன வித்தியாசம் என்று உனக்கு சொல்றதுக்காண்டி நான் சொல்ல போறேன் என்னன்னு சொன்னா இங்க இப்ப அதுக்காண்டி இப்படித்தான்லாம் இல்ல. இந்த சட்டப்படல இப்படி தூக்கி வைக்கலாம் தானே. ஏதாவது 2 முனைக்கு மேல வச்சு கிடக்கு. சோ தூக்கிட்டு வைக்கலாம். இந்த சட்டப்படல பாத்தீங்கன்னு சொன்னா தூக்கிலாம். அது என்னன்னு சொன்னா இதுல பிணைச்சு கிடக்கு. அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா சட்டப்படல இப்படி சுழட்டலாம். ஆனா தூக்கி கொண்டு போயிடலாம். தூக்கி கொண்டு போயிடலாம். அதுவும் தானே. ஆனா முதலாவது கேள்வி அப்படி இல்லை. தூக்கி எங்கதான் வைக்கலாம். வித்தியாசம். சரி. 3வது பாத்தீங்கன்னு சொன்னா திருப்ப கூட இயலாது. என்னன்னு சொன்னா சுவர்ல அப்படியே பிட் பண்ணிருக்கோம். சரியா? சுவர்ல இந்த சுவர்ல பிட் பண்ணிருக்கோம். சரிதானே? சரி. 3 வித்தியாசம் தானே. சரி. இதுல என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இதுல வச்சாலும் என்னதாக்கும் மறுதாக்கம் தாக்கும் தானே. ஒருவேளை படம் சமச்சீர் என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா சமனான மறுதாக்கம் போடுவீங்க. படம் சமச்சீர் இல்லைன்னு சொன்னா வெவ்வேறு மறுதாக்கங்கள் போடுவீங்க. இங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிணைச்சல்னு சொன்னா பிணைச்சல்ல ஒரே ஒரு விசைதாக்குமடா. சரியானே. அந்த ஒரே ஒரு விசை எந்த திசைன்னு தெரியாதானே. அந்த அந்த ஒரே காரணத்தால நாங்கள் இந்த இடத்துல 2 செங்குத்து விசையா போடுவோம். அந்த ஒரே விஷயத்தான் 2 செங்குத்திய விசையா போடுவோம். அவ்வளவுதான். இங்க வச்சபடியா மறுதாக்கம் மட்டும் பெறும். இங்க என்னது இங்க பிணைச்சபடியா ஒரே ஒரு விசை ஒன்று வரும். அது திசை தெரியாது. அப்ப நான் என்னது 2 செங்குத்து விசையா போடுவேன். அவ்வளவுதான். அடுத்தது இது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சு நான் உங்களுக்கு அனுப்ப போற டியூப்ல ஒரே ஒரு கேள்வி இருக்கு. மற்றபடி வேற ஒரு கேள்வியும் இப்படி கேட்கல. என்னன்னு சொன்னா இங்கேயும் இந்த பிணைச்சல் தானே. இந்த பிணைச்சல்ல ஒரு விசை இருக்கும். அதாவது இந்த சட்டப்படம் கீழே போகணும்னு இழுக்கும். அப்ப சுவர் பிடிச்சி திருப்பி இழுக்கும். சரியா? இந்த நிறையால இந்த இதை பத்தி சுவரை போட்டு தள்ளும். தள்ள சுவர் திருப்பி ஒரு மனதாக்கம் விசை கொடுக்கும். அப்ப இதுலயும் ஒரு விசை தாக்கும். நான் இது வரைக்கும் பார்த்த கேள்வி ஒன்றுலயுமே இந்த மருதாக்கத்தை காணும் கேட்கிறது. அப்படி கேட்டா கூட தகைப்பு வரிப்படம் எல்லாம் தகைப்பு வரிப்படம் எல்லாம் என்ன அதெல்லாம் பாரு பொருளும். தகைப்பு வரிப்படம் எல்லாம் கேட்டுட்டு தான் அதுல இருந்து கேட்கிறோம். சரிதானே. அப்ப ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க இது எப்படி காண்றன்றது உங்களுக்கு தேவையில்லை. நான் தேவையான கேள்விக்கு சொல்றேன். இது எப்படி இல்லை காண்றது. தொகுதி சமன்ல நீங்கள் ஒரு லட்சம் தொகுதி படிச்சிருந்தானே. தொகுதி சமன்லைன்னு சொன்னா நிலைக்குத்து பூஜ்ஜியம் கிட பூஜ்ஜியம் திருப்பம் பூஜ்ஜியம். அதேதான் இங்கே சொல்லியிருப்பான். சட்டப்படல் சமநிலையில் உள்ளது. ஆகவே இந்த தொகுதிக்கு நிலைக்கு இங்க இதுல தந்திருப்பாங்க. சரியா? இதுல டபிள்யூ இதுல 3W
தந்திருப்பான் சரியா. அப்ப தொகுதிக்கு நிலைக்குத்த அடுத்த காணலாமா இல்லையா. இந்த கேள்விக்கு என்னது 10 தெரியா கணியம் எக்ஸும் வையும். அப்ப 2 சமன்பாடு வரும். தொகுதிக்கு நிலைக்குத்துக்கிட இதுல பியும் தெரியா கணியம். அப்ப 3 சமன்பாடு. அப்ப என்ன செய்வீங்க, இது பற்றி திருப்ப எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா என்ன காணுவீங்க, அந்த 3ஐயும் காணலாம். அப்படி இந்த கேள்விக்குள்ள அந்த விஷயங்களை காண்றதுக்கான வேலையை பார்ப்போம். சரிதானே. அப்ப உனக்கு இப்போ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். என்னது, நாங்கள் இப்ப நான் டியூட் அனுப்பியிருந்தேன்னு சொன்னா நீங்களே தடுத்து பார்க்கலாம் சரியா. இவன் சொல்றலாம் உண்மையா, ஓமடா ஓமடா இப்படி பார்த்துருப்பேன். சோ இப்போ பார்த்துலாம் என்ன கிடையாது, நான் இப்போ முடிச்சுட்டு உங்களுக்கு டியூட் அனுப்பி விடுறேன், நீங்க பாருங்க. சரிதானே. சரி, அது முக்கியமா நான் இப்படி கேள்வி இன்றைக்கு செய்யல. சரிதானே. இந்த 2 விதமான கேள்வி தான் செய்ய போறேன். நீங்க என்ன செய்யணும்டா, எனக்கு அடுத்த செவ்வாய் வரல கேள்வி. சரிதானே. திங்கள் திங்கள் அடுத்த திங்கள் வர்றதுக்கு இடையில இப்படியான கேள்விகளை, இந்த மாதிரி கேள்வியும் இந்த மாதிரி கேள்வியும் அதெல்லாம் செஞ்சு பார்த்துக் கொடுங்க. சரிதானே. நான் பெரும்பாலும் அதுல எது எது ஒரு நல்ல கேள்வியோ அதெல்லாம் செய்வேன். நீங்க செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் செஞ்சு காட்டுவேன். சரிதானே. சரி. பெரும்பாலும் சட்டமன்றங்களுக்கு 3 அல்லது 4 கிளாஸ் தான் மெனக்கெடுவேன் சரியா. ஏன்டா அது அவ்வளவு பெருசா பாடம் இல்லை. சொல்ல போனா சில விட இருக்கிற ஆட்களுக்கு கூட சட்டமன்ற கேள்வி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு ஒன்று செய்யலாத யார் குறைவு யார் கூட தெரியாது. சோ அதனால நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் படிக்கணும். சோ சரி. அப்ப உனக்கு இப்ப கேள்வியின் வகைப்படுத்தி காட்டி போடு. சரிதானே. சரி. இப்ப அழிச்சு போட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு கேள்வி வாங்கிச்சு அப்பேக்கியே போவின் குறிப்பிட பயன்படுத்தானே அது வரைய போறோம். அவர் என்ன சொன்னவர், அவர் எப்படி எப்படி செய்ய சொன்னவர், அவற்றோட எல்லாம் சொல்றார். அப்புறம் தேவையான எல்லாத்தையும் சொல்றேன். சரிதானே. மற்றது இந்த கேள்வியல்ல பயன்படுத்துற கோல் எல்லாமே லேசான கோல். சரிதானே. உங்களோட டியூட்ல இல்ல, நான் ஒரு கேள்வி பார்த்திருக்கிறேன். இந்த கேள்விக்குள்ள பேரமான கோல் பயன்படுத்தி ஒரு கேள்வி பார்த்திருக்கேன். சரிதானே. சரி. மற்றது என்ன சொல்லணும் இல்ல, மற்றது இந்த கேள்வி இல்லையாடா சம நீளங்கள்னு சொன்னாலே நீங்க என்ன செய்ய பாருங்கன்னு சொன்னா கோள்கள் நீளத்தை 2n எடுக்க பாருங்க. ஏன் எடுக்கலாம் 2n எடுக்க பாருங்க. மற்றது கட்டாயம் இந்த கேள்விக்குள்ள கோணங்கள் தேவை. அப்போ கோணங்கள் தேவைன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தரவு தருவான். ஒன்று கோணங்களே தருவான், அல்லது இந்த செங்கோணம் கொள்ளையில பக்க நிலம் தந்தா நீ கோணம் காணலாமே இல்லையா, அப்படி ஏதாவது தரவு தருவான். சரிதானே. சரி. மற்றது இன்னொரு விஷயமும், நான் சில விஷயம் சொன்னா நீங்க அதே மாதிரி கேட்கறது நல்லா. சரியா. நான் பிள்ளையா அப்படின்னு சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா கனவே இந்த கேள்வியில கணக்கான மார்க்ஸ் டக்குன்னு வருகுது. டேய் சில வாசிப்புல 90 மார்க்ஸ் போட்டுருக்காங்க இந்த கேள்விக்கு. சரியா. சில 80, சில 90 எல்லாம் போட்டிருக்காங்க. 180க்கே பாருங்க. சரியா. அப்ப நீங்க என்ன செய்ய பாருங்கன்னு சொன்னா இந்த கேள்வியில நான் சில சில பிள்ளைகள் நீங்க விடுவீங்க. அந்த பிள்ளைகளை விடக்கூடாது நான் சில சில விஷயம் சொல்லுவேன். டேய் இதை கவனி இதை கவனி. சில விஷயம் நீங்கள் உங்களை அறியாம பிளவிடுங்களானே அந்த வரியெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி ஒரு விதமா சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க அப்படியே கேட்டு தருங்க. அதுக்கு பிறகு பாடம் பிள்ளைங்கின பிறகு அதுக்கு பிறகு நீங்க என்ன வந்து சொல்லுங்க. ஏன் நான் உனக்கு பிளவிட நீ பிளவிடக்கூடாதுன்னு நான் மெனக்கிடுவேன். சோ அதை நீ கவனிச்சு என்ன சரி. அதுக்கு பிறகு நீ இல்லை நான் தலைகளாத்தான் குதிக்க போகுது குதி குதி. சரியா. விட்டு விட்டு நான் இருந்துருவேன். டியூப்ல 2018 பாஸ் பேப்பர். சரியா. 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். பாருங்க ஒருக்கா கீறி போட்டு வர போறாங்க படம். பாஸ் பேப்பர் 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். சரியா. 2 கேள்வி செஞ்சுட்டு ரெண்டைக்கு இதுல கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது. இது இப்படி படம் தெரியுங்களா. தெரியுது மட்டும் மட்டும் போகுதுன்னு. சரி. இது இது பி, இது ஏ, இது சி, இது டி. சரியா. சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு கீழ் நோக்கி ஒரு கியூ கொடுக்கும் தெரியுது. இந்த ஏதாவது இந்த விசையாட்டிய கலர்லாம் பயன்படுத்த போறேன். விசைகள் தெரியாட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடு. சரியா. இது இந்த கலர் தெரியல அப்படின்னு. இப்ப கீர்னதுக்கு பேசுவோம். சரியா. கலர் இதுல பி என்ற விசை, இதுல டபிள்யூ என்ற விசை. எல்லாம் நிலைக்குத்தா இருக்குது. படங்கள் சொத்தியா இருந்தா தெரியாம போயிடும். சரியா. அடுத்தது இது 2a என்ற நீளம். இது 30 பாகை. இது நிலைக்குத்து கிடையாது 90. இது ஏ என்ற நீளம். சரிதானே. சரி. இப்ப ஒரு சில கேள்வியில என்ன செய்வான்னு சொன்னா இதுல தரவெல்லாம் கிடக்கும். ஆனா ஒரு தடவை கேள்விக்குள்ள சொல்லுவான். சரியா.
ஏதோ ஒரு முறா பேப்பர்ல அப்படி சொன்னோம். கனவே ஒரு விசையே இதுல போடாம அந்த கேள்விக்குள்ள சொன்னவன் ஏபி திசையிலே ஒரு விசை பி வழங்கப்படுகின்றது. கனவேர் என்ன செஞ்சுட்டான், அந்த கேள்வியை வாசிக்காம வளமையை தகைப்பிரிப்படுத்த நான் கேட்கிறது. அப்ப என்ன செஞ்சிடணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் போட்டு போட்டு செஞ்சு சரிதானே. சரி, இவ்வளவு கேள்வியோ ஃபுல்லா வாசிக்கிற பாருங்க கூட. அருகே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ள சட்டப்படலின் முனைகளில் சுயாதீனமாக மூட்டப்பட்ட ஏபிசிடி 5 கோள்கள் கொண்ட ஏபி என்றது ஏ, பிசி என்றது 2A, ஏசி என்றது ஏசி என்றது சிடிக்கு சமம். ஏசி என்றது சிடிக்கு சமம். இது சமனா அந்த அந்த ஏ என்ற கோணம் 30 பாகையாம். நிறை டபிள்யூஐ உடைய சுமை டியில் தொங்க விடப்பட்டுள்ளது. முறையே ஏயிலும் பியிலும் உருவில் காட்டப்பட்ட திசையில் பி கியூ எனும் நிலைக்குத்து விசைகளின் துணையுடன் ஏபி கிடையாகவும் ஏசி நிலைக்குத்தாகவும் இருக்க சட்டப்படல் ஒரு நிலைக்குத்தளத்தில் உள்ளது. கியூவின் பெருமானம் டபிள்யூ காண்க. கியூவின் பெருமானத்தை டபிள்யூல காணட்டான். மற்றது நான் இந்த கேள்வியை இதுல இருக்கிற மாதிரி தான் செய்ய போறேன். நான் போவின் குறிப்பீடு சொல்லணும்ன்றதுக்காண்டி போவின் குறிப்பீடுல அவர் என்ன சொன்னாரோ அதை வச்சு அதை சொல்லிக்கொண்டே இந்த கேள்வி செய்ய போறேன். ஏன்னு சொன்னா இதுல கியூவை கேட்டிருக்கான், பிஏ கேட்கல. ஆனா நான் போவின் குறிப்பீடுல பியும் காணணும். ஸோ அதுக்காண்டி பிஏயும் கண்டு செய்கிறேன். சரிதானே. சரி, அதுக்காண்டி கூட பிரச்சனை இல்லை. நான் இப்ப இந்த கேள்விக்கு இல்லாடி அடுத்த அடுத்தடுத்த கேள்வியெல்லாம் உனக்கு விளங்கும். அட அதான் பி தேவையில்லை, என்ன இப்படியே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நீயே புரிஞ்சு சொல்லுவேன். நான் இன்றைக்கு முதல் கிளாஸ் சொல்லுவோம். ஸோ நான் போவின் குறிப்பீடு எல்லாமே சொல்லணும்ன்றதுக்காண்டி இந்த கேள்வியில பிஏயும் காணத்தான் போறோம். ஆனா கேள்வியில பிஏ கேட்கல. சரி, அடுத்தது போவின் குறிப்பீடை பயன்படுத்தி ஒரு தகைப்பு பயன்படுத்தி வரைந்து இதிலிருந்து 5 கோள்களில் உள்ள தகைப்பை கண்டு இத்தகைப்பு இழுவியா உதைப்பா என எடுத்துரைக்க. சரிதானே. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த தொகுதிக்கும் சரியா தொகுதிக்கும் நிலைக்குத்தா எடுக்கு நிலைக்குத்த எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா சமன்ல தான் நிலைக்குத்தா எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா இது என்ன டபிள்யூ பிளஸ் கியூன்றது பி ஆகும். இது ரெண்டும் கீழ் நோக்கிய விசை, இது மேல் நோக்கிய விசை. அடுத்தது கிடையா எடுக்கலாம்னு சொன்னா கிட விசையே இல்லை. அப்ப அடுத்தது என்னது திருப்பம். நான் என்ன செய்ய போறேன் இங்க இது தேவையில்லை. நான் பி காணத்தான் போறேன். ஆனா கியூ காண்றதுக்கு தேவை. ஏ பற்றி திருப்பம். ஏ பற்றி பெரும்பாலும் எல்லாருமே இடைஞ்சல் திருப்பம் தான் எடுப்பினா, நானும் இடைஞ்சல் திருப்பம் எடுக்கு. ஏ பற்றி திருப்பம் எடுத்தா 5 பேர். இது சரி. அப்ப கியூ தர கியூக்கான செங்குத்தூரம் எவ்வளவு ஏ சமன் வலஞ்சுழி திருப்பம். டபிள்யூ தர செங்குத்தூரமா. இந்த திருப்பங்கள் எடுக்கிறதுக்கு தூரங்கள் தேவை. 5 பேர். இது அப்படியே நீட்டு, இதுதான் அந்த தூரம் தானே. இப்ப இது 30 சொன்னா இது 60 பாகை என்று வரும். அடுத்தது இங்க இது செங்குத்தா வரும். ஏன்னு சொன்னா இது இருசவக்க முக்கோணி. இந்த உச்சியில இருந்து செங்குத்துக்கு சொன்னா இது 2ஆ பிடிக்கும், சமனா பிடிக்கும். அப்ப இப்ப சொல்லுங்க, இது செங்கோண முக்கோணின்னு சொன்னா இது ஒரு நிமிஷம்டா. இதுல பைதகஸ் தேற்றம் பயன்படுத்தினா இது √3a என்று வரும். நம்புறீங்களா. இதன் வர்க்கத்திலிருந்து இதன் வர்க்கத்தை கழிச்சு போட்டு வர்க்கம் மூலம் எடுத்தா இது வரும் தானே. அப்ப √3 இது 4a வர்க்கம், இது a வர்க்கத்தை கழிச்சு விட்டா 3a வர்க்கம் கழிச்சு ஒரு வர்க்கம் எடுத்துட்டா சரி. அப்ப இதுவும் என்னதான் √3a என்றுதான் வரும். அப்ப இது √3a cos 30, √3a cos 30. அப்ப 2 √3a cos 30. அப்ப 2 √3a cos 30. cos 30 சொன்னா 3/2 3a என்று வரப்போம். இது 3a. இந்த செங்கோண முக்கோணியில இது 3a, இது 60 சொன்னா 3a cos 60. அப்ப இம்புட்டும் 3a/2 cos 60 வேற. அப்ப இப்ப சொல்லுங்க என்ன வரப்போகுது 3a/2. அப்ப இப்ப சொல்லு Q சமன் எவ்வளவு 3w/2 தானே. அப்ப அவன் கேட்ட கேள்வியும் படி Q பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன சொன்னான், நான் வளமையா போவின் குறிப்புள்ள உனக்கு என்னென்ன செய்யறேன்னு சொல்ல போறேன்னு சொன்னான். Q கண்டு வா அப்புறம் சொல்றது பிஏ கண்டுட்டு அதை கொண்டே போட்டு விட்டீங்கன்னு சொன்னா 2 கூட்டி விட்டா சரி 5w/10 சரிதானே. சரி, இப்ப என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா இது முதலாவது கோவின் குறிப்பிடல முதலாவது அவர் என்ன சொன்னார்னு சொன்னா புற விசைகளை முதல் காணணும். அதான் அவர் சொன்னது முதலாவது. சரிதானே. என்னது புற விசைகளை முதல் காணணும். சரி, இந்த கேள்வியல்ல கட்டாயம் இந்த கோணங்கள் எல்லாம் தருவாங்க. சரியா. சொல்ல போனா
உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இங்க பாரு. இந்த கோணம் இருக்குல்லோ, தீட்டாண்டு வரும். சைன் தீட்டா எதிர்பக்கத்தின் செம்பக்கம். ஓம். அப்ப இப்ப சொல்லுங்க, எதிர்பக்கம் √3a இன்கீழ் 2 எவ்வளவு? √3a/2. சைனிന്റെ இன்ன கோணத்துக்கு √3a/2 60 பாகை. அப்ப இது 60 பாகை என்று வரும், இது 30 பாகை என்று வரும். சரிதானே? இங்க எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சரியா? அப்ப உனக்கு எல்லா கோணமும் தெரியும். இது 30 சொன்னா இது 30. ஏண்டா இது 60 சொன்னா செங்குத்து, இது 30, இது 30 மிச்சம் எவ்வளவு? 30. ஏண்டா எங்களுக்கு எல்லா கோணங்களும் தெரியும். சரிதானே? சரி, எல்லாரும் வந்துட்டீங்க நினைக்கிறேன். இது கேள்விக்க போறோம். சரி, போவின்ற குறிப்பீட்டுல முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா புற விசையை காணணும். அதுக்காண்டி 100% எல்லா கேள்வியும் புற விசை தான் முதல் காணணும்னு கேட்டா இல்ல. 2019 வாசிப்பர் நினைக்கிறேன். அதுல என்னன்னு சொன்னா புற விசையை கடைசியா தான் காணும்னு கேட்டோம். கேள்விக்குள்ள அப்படி கேட்டா நீ மாத்தான் வரும், வேற வழியே இல்லை. ஆனா நார்மலா ஒரு கேள்விக்கு ஒன்றுமே சொல்லாம தகை பிரிப்படம் திருங்கன்னு சொல்லி விட்டா போவின்ற குறிப்பில் முதலாவது புறவிசை காணணும். சரிதானே? அப்ப ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, போவின்ற குறிப்பின்படி முதலாவது புறவிசை காணணும். அங்க இதன்படி எனது கேள்விக்குள்ள புறவிசையை கடைசியா காணும்னு கேட்டா நீ காண தேவையில்லை. சரிதானே? சரி, அது முடிச்சு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா சட்டப்படலை சுற்றி எல்லக்கோடு வரைச்சிருவார். சரியா? எல்லக்கோடுன்னு சொன்னா அப்படி வேற இங்க இங்க வட்டம் அப்படி சுத்தி வட்டம் போடுவீங்க. கட்டாயம் வட்டம் போடணும்னு கேட்டா இல்ல, நான் அவர் சொன்னதான் சொல்றேன். சரிதானே? நீங்க வட்டம் போடாம கூட ஜோதி ஜோதி போடலாம். சரிதானே? அதை நான் போ சொல்றேன். இப்போதைக்கு நீங்க நான் அவர் சொன்ன மாதிரி சொல்றேனே, கேளுங்க. சரியா? சரி, அதுல அடுத்ததா ஒன்று சொன்னவர் அது தேவையில்லை, இருந்தாலும் அவர் சொன்ன சொல்றேன். இங்க ஒருவேளை இந்த புறவிசைகள் இது வரைக்கும் இருந்தா இது இவ்வளவுதான் கிடக்கு, இங்க இந்தியால முட்டையில இல்ல கோட்ல முட்டையில அப்படின்னு சொன்னா இந்த புறவிசைய சட்டப்படலை விட்டு விலத்தி நீட்டணும் எல்லக்கோடு வரைக்கும். சரிதானே? இதான் சொன்ன மூன்றாவது. இப்ப நீங்களே யோசிங்க கூட, இப்படி கொண்டு வாரீங்க வட்டம் சொல்லி கொண்டு, இது ஒரு விசை இருந்தா நான் இப்படியே கொண்டு போவேன் இல்லதானே? இப்படியே வட்டி கெடுக்கிறீங்கன்னா போவேன். அப்ப இவர் சொன்ன அந்த விஷயம் தேவையில்லைத்தான். ஆனா இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா இது டியூட்ல கிடக்கு, இப்படி ஒரு சட்டப்பட கேள்வி. சரியா? அப்ப இதுல மருதாக்கம் மருதாக்கம் எல்லாம் போட்டுருவீங்க. இங்க உள்ளுக்குள்ள ஒரு விசை கிடக்கு. சரிதானே? அவர் என்ன சொன்னவர், அந்த புற விசைகளை சட்டப்படலை விட்டு விலத்தி விலத்தின்னு சொன்னா நீட்டி போட்டு அலைஞ்சி அம்புக்குறி கீழேன்னு சொன்னா கீழே தான் போடுவேன். இப்ப இது அழித்து போட்டு இங்க போடுவேன். சரிதானே? அது ஏன்னு சொன்னா அங்க அடுத்த விஷயம் சொல்லும் போது புரியும். சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுல தேவைப்படையில, ஆனா இப்படி ஒரு கேள்விக்குள்ள அவர் சொன்ன அந்த விஷயம் தேவைப்படுது. என்னது? எல்லா புற விசைகளை சட்டப்படலை விட்டு விலத்தி நீட்டணும் எங்க வரைக்கும்? எல்லக்கோடு வரைக்கும். அடுத்தது என்ன சொன்னவர் சொன்னா அடைக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நம்பர் போடணும். இந்த அடைக்கப்பட்ட பிரதேசம் 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 இந்த அடைக்கப்பட்ட பிரதேசத்தை கண்டுபிடிக்கிற வேண்டியதான் என்ன செய்யணும், சுத்தி வட்டம் போட்டணும். இப்ப நீங்க சொல்லு, இன்றைக்கு இந்த கேள்வி செஞ்ச உனக்கு இதுக்கு இடையில ஒரு நம்பர் போடணும்ன்றது தெரியுமா? இல்ல தெரியும். அப்ப நீ வட்டம் கீறணும் மாட்ட இல்ல, இதுக்கு இடையில ஒரு நம்பர், அங்கே ஒரு நம்பர், அங்கே ஒரு நம்பர் வருமானு உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப அவர் சொன்ன விஷயத்துல நீ அந்த வட்டத்தை கீறாமே உள்ளான் தான். ஆனா என்னது, நான் ஒண்ணு செய்யலாது அவர் சொன்ன ஓடர்லாம் இப்ப சொல்ல வேண்டி இருக்கு. சரிதானே? நீங்க போ என்ன செய்ய சொன்னா வட்டங்கிரா விடுங்கோ. ஏன் தெரிஞ்சு பாஸ் பண்ணல வட்டங்கிராமத்தான் இருக்கு. சரிதானே? சரி, அப்ப நான் போவின் குறிப்பிடத்தான் சொல்லி கொண்டு. சரி, இப்ப அதுலயும்டா நான் படிக்கும் போது அந்த நம்பர்ன்றது 1 2 3 அப்படி போட்டு பழகிட்டேன். எல்லாருமே அப்படித்தான், நான் அதை சொல்லல. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சிமோல் ஏ, சிமோல் பி, சிமோல் சி அப்படி எழுத்துக்களையும் பயன்படுத்தலாம். இப்ப வர்ற பாஸ் பேப்பர்ல அப்படித்தான் பயன்படுத்தி இருக்கிறான். சில விலங்கியா மொரா பேப்பர்ல 1 2 3 போட்டிருப்பான். எனக்கு அது பழகி போச்சு. சரியா? நான் படிக்கும் போது அப்படி படிச்சுட்டேன். இப்ப படிக்கும் போது 1 2 3 கூட பழகிட்டேன். சோ அதால நான் 1 2 3 போடுறேன் அடைக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே படிச்சு அதான் ஞாபகம் இருக்கு, எங்களுக்கு அப்படி செய்யறதான் ஓகே இருக்குன்னு சொன்னா நீங்க அப்படியே செஞ்சு கொடுங்க, பிரச்சனையே இல்லை. ஒன்றுக்கும் பிள்ளை போட மாட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு அப்படி பிடிச்சதான் செய்யும். சரி, அடைக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நம்பர் போடும். இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நம்பர் போடும் போதுடா வெளியில முதல் நம்பரை போடு. சரியா? ஒரு ஓர்டர்ல வெளியில நம்பரை போடு, பேர்ந்தால் உள்ள நம்பரை போடு. இத அவர் சொல்லல. சரியா? நான் தான் சொல்றேன். ஏன்னு சொன்னா அந்த கவலையின பிள்ளைய தவிர்க்கிறதுக்கான தான் இப்ப நான் சொன்னேன். சரி, அது முடிஞ்சுதா? அது ஏன் சொன்னான்னு பேர் சொல்றேன். அடுத்தது அவர் என்ன சொன்னார் சொன்னா புற விசைகளுக்கு தகைப்பு ஏற்படும் கூறணும்.
இந்த தகைப்பு விரிப்படம்னு சொன்னா என்னன்னு சொன்னா உனக்கு நான் டக்குன்னு ஞாபகப்படுத்தணும்னு சொன்னா கிட்டத்தட்ட ஓயில படிச்ச அளவிடப்படம் மாதிரி 5 கிலோமீட்டர் 5 சென்டிமீட்டர்ல இருக்கிறீங்கல்ல கிட்டத்தட்ட அதேதான். இங்க 10 நியூட்டன் சொன்னா இந்த விசை 10 நியூட்டன் சொன்னா இந்த 10 நியூட்டன் ஒரு கோட்டு துண்டத்துல கீறுவேன். அதை நீங்க ஒரு கூட கூட இருப்போம். இது 10ன்னு சொன்னா நீ அதை இந்த அளவுலயும் கீறலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோ இது 10 இது 20ன்னு சொன்னா நீ 10க்கு எவ்வளவு கோட்டு துண்டம் கீறியோ அதே கோட்டினா டவுன் மடங்கு கீறுவோம். சரிதானே? வேற இந்த கோணங்கள் நீ 30 பாகையை அளந்து கீறியோ இல்லையோ நீ 30 பாகையை எப்படி கீறிட்டின்னு சொன்னா 60 பாகை கட்டாயம் இதை விட கூட தான் கீறணும். அது 90 கிட்ட தான் போகுது. இருந்தாலும் 30 விட கூட கீறணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஏன்னா நீ கோணங்களை பிழைக்க விட்டீங்கன்னு சொன்னா இடங்கள் பிழைக்க. சரி சரிதானே? சரி. அவர் சொன்னது என்னது? புறவிசைகளை முதல் சொன்னது. நீங்க புறவிசை தான் கீற போறீங்க. அப்பேக்க 1 2 3 2 ஓர்டர்ல இருந்தா நீ ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணா கவனிக்கலாமா இல்லையா? அதாவது புறவிசை தான் நம்ம கீற போறேன். அப்ப புறவிசைக்கு நீ 1 2 3 2 போடுவியா இருந்தா 1 2 5 ஐயோ 4 மிஸ் பண்ணிக்கிறேன் 2 கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அதுக்கு தான் நான் சொன்னா புறவிசையில போடுங்க நம்பர். நீங்க வெளியில 2 5 8 இப்படி போடுவியா இருந்தா இதுல 2 5 7 8 அந்த என்ன நம்பர் போடையில அதுகளை மிஸ் பண்ணா கூட கண்டுக்க மாட்டேன். நான் ஓடல்ல போடையில தானே என்று ஒரு அலட்சியமா விட்டுரு. அதுக்காண்டி தான் நான் அப்படி சொன்னேன். சரிதானே? சரி. முதல் புறவிசைக்கு தலைப்பிருப்பிடம் கீறுவோம். அதுலயே நான் உனக்கு சொல்ல போறது என்னன்னு சொன்னா நீங்கள் பொருங்க இப்ப உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் இருக்குதான்டா. அந்த எக்ஸாம் பேப்பர்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய பாருங்கன்னு சொன்னா இஞ்ச படம் கீறுனா ஒன்று கீழே கீறப்ப இல்லாட்டி இஞ்ச படம் வந்தா இஞ்சால் பக்கம் தகைப்பீர் படத்தை கீறப்பாருங்க. ஒரு நாளும் இப்படி கீறாதுங்க. அதாவது இங்கால் பக்கம் இந்த படத்தையும் இங்கால் பக்கம் தகைப்பீர் படத்தையும் கீறாதுங்க. ஏன்னு சொன்னா இப்ப சும்மா சொல்றேனே இதுல இதுகின்ற சாய்வு எப்படி இருக்கோ அதே சாய்வு தான் இந்த தகைப்பீர் படத்தையும் வரப்போகுது. யோசிப்பார். முன்னுக்கு இப்படி சாய்வு வச்சிருப்பார். ஒற்றியை தட்டும் போது இப்படி சாய்வு இப்படி மாறி இப்படி சாய்வு இப்படி மாறிடுமோம் தானே. அப்ப அந்த குழப்பம் எல்லாம் வரும். அதால நீங்க என்ன செய்ய பாருங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் பேப்பர்ல எழுதின ஒரு ஒரு புது பக்கத்துல 2 படமும் வர்ற மாதிரி கீறுங்க. அப்பதான் பிள்ளை இல்லாம கவலை என்ன பிள்ளை விடாம கீறியும். சரிதானே? சரி. மற்றது அந்த ஒற்றையிலே அந்த ஒற்றையில நடுவுல தொடங்கு. சரியா? ஏன்னு சொன்னா சில படம் இங்கால் பக்கம் வருமா இல்லாட்டி இங்கால் பக்கம் வருமானு தெரியாது. நீ கரியா தொடங்குற இங்கால் பக்கம் வந்து இடம் இல்லாம படம். சோ அதால நடுவுல தொடங்கும். சரிதானே? தெரிஞ்சுட்டு தானே? சரி. முதலாவது 1 2 ஒன்றிலே ஒரு நிமிஷம்டா. அந்த போவின குறிப்பிட்டு அவர் சொன்னவர் ஒன்று இடஞ்சொலி போக்குல கீறணும் அல்லது விலஞ்சொலி போக்குல கீறணும். நீ இடஞ்சொலி போக்குல கீறினா பின்னுக்கு ஒரு இடத்துலயும் இடஞ்சொலி போக்கு தான் பார்க்கணும். இப்ப நீ விலஞ்சொலி போக்குல கீறினின்னு சொன்னா பின்னுக்கும் விலஞ்சொலி போக்குல தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எல்லா சிறுமியர் படிப்பிக்கிறதும் இடஞ்சொலி போக்கெல்லாம் படிப்பிக்கணும். சோ அதால நான் அப்படி சொல்றேன். சரிதானே? ஏண்டா மாத்தி சொல்லாம சில வேளை உங்களோட பாஸ்வேட் போல பாத்தீங்கன்னு சொன்னா நான் கீற போற படம் கீர்ன படம் அங்க ஒரு பிம்ப படமா இருக்கும். அதாவது தலைவாடி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க விளைஞ்சொல்லி போக்குல கீறிப்பாங்க ஸ்கீம் பார்க்கும்போது சில சில வேலை. சரிதானே? அதுக்கான பிள்ளைகள் யோசிக்கிறது. சரி. இப்ப பாருங்க 1 இருந்து 2 ஒரு நிமிஷம் பொறுங்கோட நான் எங்க இருக்கிறோம்னு போயிட்டு வரேன். 1 இருந்து 2 இது சரி. 1 இருந்து 2 எவ்வளவுடா? பி பி என்றது எவ்வளவு? இவ்வளவு. சரிதானே? சரி. இங்க பாருங்க ஒன்று ஒன்றுல இருந்து 2க்கு போய்க்கு. சரியா? 2க்கு போய்க்க எங்க வருது? மேல் நோக்கி 5W/2. சரிதானே? சரி. அடுத்தது 2ல இருந்து 3க்கு போய்க்க கீழ் நோக்கி W. 2ல இருந்து 3க்கு போய்க்க கீழ் நோக்கி W. சரிதானே? அப்ப இது W ஒன்று போடுறதால இது 3 தானே? 3 இது அழிச்சு போட்டு மொத்தம் 5W/2 சொன்னா W போனா 3W/2 போடும். சரி. அடுத்தது 3ல இருந்து 1 திருப்பியும் கீழ் நோக்கி Q. Q எவ்வளவு? 3W/2. சரியா? இங்க முடியும். இந்த புறவிசைக்கு ஃபுல்லா வட்டம் போட்டீங்களா? ஃபுல்லா வட்டம் போட்டா மட்டும்தான். சரிதானே? ஃபுல்லா வட்டம் போட்டீங்கன்னு சொன்னா எங்க தொடங்கினதோ அங்கேயே முடியும். இங்க தொடங்கி மேல போய் திருப்பி கீழே வந்து கீழே வந்து சில வேளை இப்படி வர மாட்டாங்க. இங்க போய் இங்க வந்து இங்க போய் இப்படி வந்து முடியும். சில வேளை இங்க இருந்து இங்க போய் இங்க வந்து இப்படி முடியும். சரிதானே? தொடங்கின இடத்துலயே முடியும். அது எப்ப ஒரு சட்டப்படலுக்கு ஃபுல்லா வட்டம் போட்டிருந்தா மட்டும்தான். சரிதானே? சரி. அடுத்தது அடுத்தது இனி உள்ளுக்குறோம்.
நீங்க வேறு யாரும் சிலர்கிட்ட படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அவே சொல்லியிருப்பினோம். உண்மைப்படி இதுதான். ஒவ்வொரு உச்சிக்கும் தகைப்பிரிப்படம் கூறுவாங்க. சரிதானே? அதுலயும் சொல்லினோம் பிள்ளைகளே எந்த உச்சி குறைவோ அந்த உச்சிக்கு முதல் தகைப்பிரிப்படம் கூறுவோம்னு சொல்லிக்கணும். அதே தான் நான் சொல்ல போறேன். ஆனா எனக்கு படிப்பிச்ச சார் சொல்லும் போது அதை சொல்லாம இன்னொன்று சொன்னவர். அது நல்லா இருந்துச்சு. சரிதானே? அது இப்ப இருக்க சொல்லணுமோ இல்லையோ தெரியல. அது நல்லா இருந்துச்சு. அதான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அவர் சொன்னதை விட்டுட்டு ஏன்னா எப்படியோ சரியா தான் பெற போறா. நான் இது சொல்ல போறேன். சரிதானே? சில வேளை இது சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா நான் உனக்கு சொல்ல போறது ஒவ்வொரு உச்சிக்கும் தலைப்பிடப்படம் கீறாம எந்த கோல் நிலைக்குத்து கிடையா இருக்கோ அந்த கோல் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா கிடக்கோடு கீறது ஈஸி. சரிதானே? அப்ப இந்த கோலை நான் கீறேன் கிடையாது. ஒரு நிமிஷம் சொன்னது என்ன? எந்த உச்சியில விசை குறைவோ அந்த உச்சியை மறுக்கணும். அட இந்த உச்சியில தானே விசையும் குறைவு பாருங்க. அப்ப இந்த உச்சி கீறும் போது இந்த கிட நிலைக்குத்துல கிட இதெல்லாம் வரப்போதா இல்லையா? வரப்போகுது. அப்ப அவர் சொன்னதும் சரி நான் சொன்னதும் சரி. அப்ப நீங்க டக்குனு நிலை கிடையாதுன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கு நடித்தான். மற்றது இன்னொரு விஷயம்டா. இந்த தகைப்பு வெளிப்படுத்தல இந்த இதுல நடக்கிறது கோலடா. இங்க கீற போறது கோல் இல்ல. இங்க கீறினது விசையத்தான் கீறி வச்சுக்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஒரு நிமிஷம். இங்க இந்த கோலுக்கு என்ன பேருன்னு சொன்னா ஏபி. ஆனா இந்த கோல்ல இருக்க தகைப்புக்கு என்ன பேருன்னு சொன்னா 4 உண்டு. இதுதான் தகைப்புக்கு பேர். இங்க கீறது தகைப்பு வெளிப்படும். சரி, மற்றது நீங்களே சொல்லுங்க. இப்ப இதுல இழுவை பேர் சொல்றேன். இழுவை என்ற இப்படி உதயப்படான்னு பேர் சொல்றேன். இதுல கோல் இப்படி இருந்தா இழுவை எப்படி இருக்கும்? இதே திசையில அம்புக்குறியில கிடையா கிடையா. கோல் கிடையா இருந்தா இழுவையும் உதைப்பும் கிடையாதான் இருக்கும். கோல் நிலைக்குத்த இருந்தா இழுவையும் உதைப்பும் நிலைக்குத்தான் இருக்கும். அப்ப இதுல கோல் இப்படி சாஞ்சிருந்தா 60 பாகைன்னு சொன்னா இங்கேயும் அதே சாய்வுல தான் இருக்கும் 60 பாகை. ஆனா என்ன? அந்த 60 பாகை மேல இருக்கலாம், கீழே இருக்கலாம், இங்க இருக்கலாம். ஆனா சாய்வு மாறாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? சரி, மற்றது நான் கீரை போறேன். டேய் மற்றது சில இப்ப என்னோட சோக்கரா நான் கீறி போட்டு அழிச்சிடுவேன். சிலதை அழிப்பேன். சரிதானே? நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா உங்கள்கிட்ட கட்டாயம் ஒரு பென்சிலும் ஒரு குற்றோலும் இருக்குன்னு தானே? அப்ப நீங்க என்ன செய்ய பாருங்கன்னு சொன்னா ஒன்று கீறி அழி பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நான் சொல்ற மாதிரி இங்க இந்த முதல் இந்த கோலக்கிருமம் 4 உண்டு. எப்படி இருக்கணும்? கிடையா 4 உண்டு. இங்க ஒன்று இருக்குது. அப்ப இப்ப 4ன்றது இங்கால வரலாம் அல்லது இங்கால வரலாம். ஓம் சரி. இந்த ஒரு புள்ளி குறிக்கோணம்னு சொன்னா நீ 2 பேரை பார்க்கணும். ஒன்று இவர் இவரை பார்ப்போம். சரியா? ஏன் 3 கிடக்குது. 3 4 எப்படி? கிடியோட 60. 3 4 கிடியோட 3 4 கிடியோட 60. அப்ப கிடியோட 60 சொன்னா இப்படி வரணும். இங்க இப்படி மேல வரணும், கீழே வரணும். இப்ப 2 வந்து சந்திக்கும் இஞ்சு. அப்ப இதுதான் இதுதான் எவ்வளவு? 4 புள்ளி. டக்குனு கோணத்தை குறிச்சு விடு. இஞ்சா பக்கம் சேவை. அவன்தான். அப்ப நீங்கள் மினக்கெட்டு கீறி அழிச்சு அப்படி செய்யாம உன்னிட்ட ஒரு பென்சிலும் ஒரு பேனையும் இருக்குதான்டா. அல்லது பென்சிலும் ஒரு உட்புறம் இருக்குதானே? இது கிடையன்னு சொன்னா கொண்டு கிடையாவை. அது சைடு 60 பேனை இப்படி வை. 2 வெங்க சந்திக்கும். பேனியால விட்டுறால பார்த்தாலே தெரியும் தான் எங்க விட்டு மட்டும். அவ்வளவுதான். அப்ப இது சரி. சரி, அடுத்தது நான் என்ன சொன்னேன்? அடுத்த நிலைக்குத்த பார்ப்போம். 4 5 நிலைக்குத்தா இருக்கணும். 4 இங்க இருக்குன்னு சொன்னா இப்படி இருக்கும். இதுதான் 4 5 நிலைக்குத்தா இருக்கணும். மேலையும் வரலாம், கீழையும் வரலாம். ஒரு நிமிஷம். மேல இதுல புள்ளி இருக்கிறபடியா இதுக்கு நேர வரலாம், இதுக்கு கீழே வரலாம். இங்க புள்ளி இருக்கிறபடியா இங்க வரலாம், இங்க வரலாம், அங்க வரலாம். கணக்கு இடம் வந்துருதோம் தானே? இருக்கட்டும் பாரு. இங்க இந்த 5 2 கிடியோட 60. 5 2 கிடியோட 60. இங்க 5 2 கிடியோட 60 தானே? ஓம் ஒரு நிமிஷம். இங்க கிடியோட 60ன்னு சொன்னா இதுவும் கிடியோட 60 தானே? சோ இதுக்கு சமாந்தரமான கோடு. ஓம் தானே? இதுக்கு சமாந்தரமான கோடு. ஓம் ஓம் ஒரு நிமிஷம். சில நீங்க கீறும்போது கட்டாயம் ஒழுங்கா வந்துடும். ஏன்னு சொன்னா நீங்க அளந்துதான் கீறீங்க. வேற இது டபுள்யூ சொன்னா இதோட பேசு கீறுனீங்க. அப்ப கட்டாயம் சமாந்தரமா கீறுனா இந்த மட்டத்துக்கு கீழே தான் கட்டாயம் பெறும். உங்களுக்கு சந்தேகம் பெறுமல்லோ இந்த மட்டத்துக்கு மேலியா இல்லையாண்டு நீ சந்தேகப்பட தேவையில்லை. ஏன்னா நீ அளவா கீர்னு சொன்னா ஒரே மாதிரி தான் வரும். சரிதானே? அப்ப இதுல வரப்போகுது. அப்ப இதுதானே சரி. இது மடா கிடியோட 60டா. அப்ப இதுவும் கிடியோட 60. அப்ப நிலைக்கு தூரம் 30. அப்ப என்னதான் வரப்போகுது? சரியா தான் வரப்போகுது. சரியா? சமாந்திரம் வழியா இதுதான் என்ன புள்ளி? 5 புள்ளி. சரிதானே? சரி, அடுத்தது இஞ்சி வேற
5 இது 3 தானே 5 3 5 எப்படி இருக்க வரும் கிடியோட 30 3 5 கிடியோட 30 இங்க 3 5 கிடியோட 30 சரியா இருக்கு அப்படி இல்லாட்டி இது மேல வருமா கீழே வருமானு சொல்லிச்சா என்னது இதுக்கு கீழே தான் வரணும்னு கண்டுபிடிக்கலாம் தகைப்பு வரைபடம் கீறி முடிச்சிட்டோம் சரி சரி இந்த தகைப்பு வரைபடம் கீறுறதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் சொன்னா 30 மார்க்ஸ் இந்த இது செய்யறதுக்கடா 10 மார்க்ஸ்ரா இந்த தகைப்பு வரைபடம் கீறுறது 30 மார்க்ஸ் இது 3W/2 சரிதானே சரி இப்ப நான் எழுத போற அட்டவணைக்கு தான் 50 மார்க்ஸ் சரிதானே சரி வேற யாருக்கும் குழப்பம் இருக்கா எது இது இழுவை இது இது உதைப்பு இதுல யாருக்கும் குழப்பம் இருக்கா சில பல உங்களுக்கு யாரும் படிக்கும் போது சொல்லிப்பினா பிள்ளைகளே உள்நோக்கி வந்தா இழுவ வெளிநோக்கி போனா உதைப்பு இப்படி சொல்லி இருப்பினா அது உங்களோட விருப்பம் நீங்க எப்படியே ஞாபகம் கொள்ளுங்கோ நான் உனக்கு ஒரு வழி சொல்லப்போம் எப்படின்னு சொன்னா இந்த புள்ளியில தான் கட்டி கிடக்கும் நீங்கள் அரவாசியை மட்டும் பாருங்க சரியா அரவாசியை மட்டும் பாருங்க இந்த புள்ளிய இதை என்ன செய்யுது இழுக்குது அப்ப இழுவ இந்த புள்ளிய என்ன செய்யுது தள்ளுது அப்ப உதைப்பு இழுத்தா இழுவ தள்ளினா உதைப்பு சரி இப்ப நான் சொன்ன ஞாபகம் இருக்கா அதாவது இதுல இடஞ்சொலி போக்கு பார்த்தா இந்த இடஞ்சொலி போக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க அதேதான் இப்ப ஒவ்வொரு உச்சியையும் பார்க்க போறோம் அந்த உச்சியில என்ன தகைப்புன்னு போட போறோம் இந்த உச்சி பார்த்தா இதுலதான் தகைப்பு போடணும் இது அங்க கொண்டே போடுறது இல்லை சரிதானே இந்த உச்சி பார்த்தா இதுலதான் தகைப்பு போடணும் சரி இந்த உச்சி பாருங்க இடஞ்சொலி போக்கு தான் பார்க்கணும் ஏன்னா இடஞ்சொலி தான் இருக்கிறனா இங்க இடஞ்சொலி போக்குல இதுல தகைப்பு என்ன பேர் 2 5 ஒருக்கா இங்க 2ல இருந்து 5 2ல இருந்து 5 கீழ் நோக்கி கீழ் நோக்கி கீழ் நோக்கி கீழ் நோக்கி இதுல கீழ் நோக்கி இப்ப நீங்களே சொல்லுங்க ஒரு கோல்ல ஒன்று உள்நோக்கி வந்தா இந்த கோல்லியடா இது வெளிநோக்கி போனா அப்ப அதுக்கும் என்னன்னா நடக்கும் அதுக்கும் வெளிநோக்கி தான் போகும் நீ யோசிக்க தேவையில்லை சரிதானே இல்லாடி அந்த உச்சிக்கு பார்க்கும்போது சரியா சரி இடஞ்சொலி போக்கு 5 4 5ல இருந்து 4 கீழ் நோக்கி 5ல இருந்து 4 கீழ் நோக்கி அப்ப கீழ் நோக்கினா இங்க மேல் நோக்கி வரும் நான் இந்த வச்சுதான் பாக்குறேன் ஒரு கோல்ல வெளிநோக்கி போனா வெளிநோக்கி போகும் உள்நோக்கி வந்தா உள்நோக்கி வரும் அதுக்கான சரி இடஞ்சொலி போக்கு 4 1 4ல இருந்து 1 இங்க நோக்கி அப்ப இது இங்க நோக்கின்னு சொன்னா இது இங்க நோக்கி அடுத்த இந்த உச்சி பார்ப்போம் இடஞ்சொலி போக்கு 5 3 5ல இருந்து 3 இங்க நோக்கி அப்ப இது இங்க நோக்கி அப்ப இது இங்க நோக்கி இடஞ்சொலி போக்கு 3 4 3ல இருந்து 4 3ல இருந்து 4 ஜடே இது 3 தான்டா இங்க போட்டு 3ல இருந்து 4 கீழ் நோக்கி அப்ப இது கீழ் நோக்கி இது மேல் நோக்கி சரியா சரி இப்ப நீங்களே சொல்லுங்க பாதிய மர உதைப்பு இழுவ உதைப்பு இழுவ உதைப்பு தானே அப்ப இப்ப உங்களுக்கு இது நீங்கள் இந்த கோல் இருக்கிறது உதைப்பு நிலையினா 5 மார்க்ஸ் இழுவிய நிலையினா 5 மார்க்ஸ் இப்படி 5 கோலுக்கும் உதைப்பு ஒழுவியோடு எழுதுறதுக்கு 5 மார்க்ஸ் அப்ப எவ்வளவு 25 மார்க்ஸ் வரும் சரி இப்ப அந்த அட்டவணை போட போறேன் இதுல அட்டவணை போடுறேன் நாங்க இடம் இல்லாடியா இதுல போடுறேன் அந்த அட்டவணையை நான் சொல்ற மாதிரி தான் நீங்க போட பாருங்க சரியா என்ன ஒரு பிள்ளை வர போதும் அதுக்கான வளமையா நீங்க என்னன்னு போடுவீங்கன்னு சொன்னா இதுல கோல் இதுல இழுவை இதுல உதைப்பு என்று போட்டுட்டு இழுவை என்று சொன்னா நீங்க இழுவைக்கு எழுதுவீங்க உதைப்புக்கு டேச போடுவீங்களோ தானே கனவேர் இப்படிதான் வாசிப்புகள் கிடையாது சில வாசிப்புகளை வேற மாதிரி கிடையாது அந்த வேற மாதிரி தான் சொல்ல போகுது இதுதானே கனவேர் என்ன செய்யறது தெரியுமா ஏபி கோல்ல உதைப்பு ஓகே உதைப்பு அடை உதைப்புக்கு தாண்டா எழுதணும் கனவே என்னது அவசரத்துல ஏபியில உதைப்பா உதைப்புக்கு டேச போட்டு கொண்டு வந்து இழுவையில எழுதினோம் மாறு யோசிச்சு பாருங்க உதைப்பு சரின்னு சொன்னா 5 மார்க்ஸ் வரும் பெருமனும் சரின்னு சொன்னா 5 மார்க்ஸ் வரும் அப்ப மொத்தமா இந்த வரிக்கு மட்டும் 10 மார்க்ஸ் இப்ப கணவர் அவசரத்துல மாறி போடுறபடி என்ன செய்யணும் பிள்ளையா போடினோம் அந்த பிள்ளைய தவிர்க்கிறதுக்காண்டி மட்டும்தான் இது நானா சொல்லல சில வாசிப்புல இப்படி கிடக்கு சில வாசிப்புல இப்ப நான் சொன்ன மாதிரி கிடக்கு எனக்கு அந்த கவலையின பிள்ளை வரக்கூடாதுன்னு சொன்னா இப்படித்தான் செய்ய போகணும் வரப்போகுது அப்ப இதுல தகைப்பண்டு போடுவோம் இப்ப நீங்களே சொல்லுங்க தகைப்பண்டு சொன்னா நீ இதுல இழுவியண்டா எழுதித்தான் ஆகணும் உதைப்பண்ணு சொன்னா உதைப்பண்ணு எழுதித்தான் ஆகணும் இப்ப விளையாதானே இதுல பெருங்க சரிதானே சரி இப்ப என்னென்ன கோல் இருக்கு ஏபி ஆனா இதுல ஏபி கோல் இருக்கு இங்க ஏபி கோல் இருக்கா
இல்ல. அங்க ஏபி கோல்ன்னு சொன்னா இங்க ஏபி என்ற ஒரு ஆளே இல்ல. ஓம். அப்ப நீங்க பக்கத்துல என்ன செய்யணும்னு சொன்னா ஏபி கோலின் தலைப்பு என்ன 4 உண்டு. அதையும் எழுதி வைக்கணும். 4 உண்டு. சரிதானே? அப்பதான் ஒரே நேரத்துல ஏபி கோல்ல தகைப்பு என்னண்டும் ஒரே நேரத்துல ஏபி கோல்ல இருக்கிற பெருமை என்னன்னு போடலாம். அதுக்காண்டி சார். அடுத்தது என்ன கோல்டா? 5 கோல் தான் வரப்போடா. பிசி கோல். பிசிக்கு நம்பர் என்ன? 3 4 3 4. இது நம்பர் பிள்ளையா போடுறது பாருங்கோ. அடுத்தது நிலைக்கு தான் இருக்கிறது ஏசி கோல். ஏசி கோலுக்கு என்ன? 4 5. அடுத்தது என்ன கோல்? ஏடி கோல். ஏடி கோல் எடுத்த எவ்வளவு? 5 2. அடுத்தது சிடி கோல். சிடி கோலுக்கு நம்பர் 3 5. சரிதானே? சரி. இதுலயும் பெருமன் காண்றதுக்கு ஒரு ஈஸி வழி சொல்றேன். சரிதானே? சரி. இப்ப நீங்க செங்கோண முக்கோணியில சரியா? ஏன்னா சொல்ல போனா இவ்வளவு செஞ்சு தகைப்பேற்படுறதுக்கு நேரமே எடுக்காது. இந்த பெருமன் கொண்டு எழுதுறது தான் எல்லாருக்குமே நேரம் எடுக்கும். சரிதானே? சரி. இப்ப நான் ஒரு வழி சொல்ல போறேன் பாருங்கோ. இவ்வளவு காலம் நீங்கள் என்னது செம்பக்கத்தை அயற்பக்கத்துக்கு கோணத்தோட பிரிச்சா எக்ஸ் கொஸ்டீட்டா இதானே பாக்குறீங்க. இப்ப நான் வித்தியாசமா சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா இனி அயற்பக்கம் தெரிஞ்சு கோணத்தோட செம்பக்கத்துக்கு பிரிச்சா எக்ஸின் கீழ் கொஸ்டீட்டான்னு தான் வரும். நீங்க எழுதி பாருங்க தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு காலம் செம்பக்கத்தை கோணத்தோட அயற்பக்கத்துக்கு பிரிச்சா எக்ஸ் கொஸ்டீட்டான்னு வரும்னு தெரியும். இப்ப நான் ஒன்று புதுசா சொல்ல போறேன். என்னது அயற்பக்கத்தை என்ன கூடுதலாக கழிக்க அயற்பக்கம் தானே தெரிய மாட்டான். அதான் சொல்றேன். அயற்பக்கத்தை கோணத்தோட செம்பக்கத்துக்கு பிரிச்சா என்ன வர போகுது? எக்ஸின் கீழ் கொஸ்டீட்டா. அதே கொஸ்டீட்டா தான் கீழ் கொஸ்டீட்டான்னு வரப்போகுது. மற்றது நான் இன்னொன்று சொல்லட்டா. இந்த படத்துல இருக்கிற எல்லா பக்கமோட இந்த இதுல இருக்கடா. சரிதானே? அப்ப நான் என்ன செய்வோம்? ஒரே டியா எல்லாத்தையும் கண்டுட்டு வருவோம். சரியா? இப்ப சொல்லுவோம். இது 3W/2. இது 30 பாகின்னு சொன்னா இந்த பக்கம் என்ன வர போகுது? 3W/2வின் கீழ் cos 30. cos 30 சொன்னா √3/2. ஆகவே சுருக்கி விட்டா √3 வர போகுது. அப்ப இந்த பக்கம் எவ்வளவு? √3W. ஓ அதான். இப்ப சொல்ல செம்பக்கம் தெரியும் அயற்பக்கம் தெரியும் துணிச்சு விட்டவன் சொன்னா √3W/2 அவ்வளவுதான். அடுத்தது இங்க ஒரு ரீசன்டா இவ்வளவு நீளம் தான் இவ்வளவு நீளம். சரிதானே? அப்ப இப்ப சொல்லுங்க அயற்பக்கம் தெரியும் இது 30 பாகைன்னு சொன்னா இது இந்த துணிச்ச எவ்வளவு? இதன் கீழ் cos 30. cos 30 சொன்னா √3/2. ஆகவே இது W. சரியா? இதை இந்த cos 30 இதை பிடிச்சிட்டோம்னு சொன்னா இதை பிடிச்சோம்னு சொன்னா இதன் கீழ் cos 30 போது cos 30 சொன்னா √3/2. சரி. மற்ற இஞ்சி வேற இது நிலைக்குத்து இது நிலைக்குத்து இது சமாந்திரம். சோ இது ஒரு இணைகரம். ஓம். அப்ப இது W சொன்னா இது W. அஞ்சு அடி. இந்த செங்கோணம் கோணியில இவ்வளவு கோணமும் 60 பாகியடா. இந்த நீளம் இவ்வளவுன்னு சொன்னா இதுகின்ற கொசர்வ தானே இது. அப்ப கொசர்வன்னு சொன்னா என்ன வரப்போகுது? இதன் கீழ் கொசர்வன்னு சொன்னா இதன் கீழ் அரையண்டு வரப்போகுது. ஆகவே √3W. இவற்ற அறிவில கொல்லி கட்டி வைக்க இங்க இது சமாந்தரம்னு சொன்னா இணையரம்னு சொன்னா இதுதான் அப்படியே அங்க வரப்போகுது. அதுக்கு போய் துணிச்சு கொண்டு சரியா? எல்லாமே கண்டுட்டோம். பார்த்து எழுதாச்சு. ஒரு நிமிஷம் பொருங்க வாரேன். இப்ப சொல்லுங்க. ஏபி கோல். அங்க ஏபி கோல்ல என்னது? ஏபி கோல்ல உதைப்பு. நான் உணான முறை நீங்க எழுதுங்க. അതിന്റെ പരമൻ എവ്വളവ്? 4 ഒന്നിന്റെ പരമൻ 4 ഒന്നിന്റെ പരമൻ ഇത് √3W/2. ഇത് സരിയേണ്ട 5 മാർക്സ്. ഇത് സരിയേണ്ട 5 മാർക്സ്. ഒരു വരിക്ക് 10 മാർക്സ്. അടുത്തത് ബിസി കോൽ. ബിസി കോൽ. ഇത് ബിസി കോൽ എന്നത് വിളുവൈ. பிசி கோல் நம்பர் 3 4. 3 4 சொன்னா இது √3W. சரியா? அடுத்தது அடுத்தது ஏசி கோல். ஏசி கோல்ல என்னது? உதைப்பு. 5 4 5 4 இது. அப்ப இது W. அடுத்தது ஏடி கோல். எங்கடக்கு ஏடி கோல் சொன்னா இது ஏடி கோலுக்கு உதைப்பு. ஏடி கோல் நம்பர் என்னடா? 5 2. 5 2 இது √3W. அடுத்த கடைசி சிடி கோல். சிடி கோல் கிடக்கு சிடி அங்க மேல கிடக்கு அது விழுவை.
சிடி கோலுக்கு நம்பர் 35 35 இது அது டபிள்யூ. இந்த டபிள்யூ தான் சந்தேகம். டபிள்யூ சரியா? முப்பது வகை. ஓ சரிடா, சரியா ஏற்கனவே இது 30 வகை, இது 30 இது 30 வகை, ஆக இது சமயம் இருக்கு. சரி சரிதானே. இஞ்சி பாருங்க, 5 5 5 5 5 இது கேட்கலாம். அப்ப சார் இதுல 5 கோல் வந்தபடியா 50 மார்க்ஸ், 7 கோல் வந்திருந்தா 70 மார்க்ஸா? 7 கோல் வந்தா ஒண்ணு குறைவான கோலை தான் கேட்பான். கிட்டத்தட்ட ஒரு 5 கோலை தான் கேட்பான். சரிதானே. சரி, ஒரு எடுத்துக்கொள்ளும் கூட.